ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். 12th முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும், ஹை சேலரியோட ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரை எந்தெந்த கோர்ஸில் நீங்கள் படித்து முடிச்சது உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுவும் கவர்மெண்டில், அதுவும் சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவலில் சேலரி 15Kலேருந்து 50K வரைக்கும் கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டான கவர்மெண்ட் ஜாப் கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் வந்து 4 இயர் கோர்சஸ் தான் படிக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஈவன் 1 இயர் கோர்ஸ்லேருந்து 4 இயர் கோர்சஸ் வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு 9 கோர்சஸ் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். பிகாஸ் வந்து இந்த கோர்ஸஸ்க்கு வந்து அதிகமான வேகன்சி இருக்குது கவர்மெண்ட் ஜாபுக்கு. அது என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங் 4 இயர் கோர்சஸ். பிஎஸ்சி நர்சிங் பற்றி சொல்ல வேணாம். பேராமெடிக்கலில் அதிகமான வேகன்சி, படித்து முடிச்சதும் 100% வந்து ஜாப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேகன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ். அதே டைமில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அண்ட் சேம் டைமில் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். பட் வந்து வேகன்சி பொறுத்தவரை லாட்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருந்தா படிங்க, பிடிக்கலன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. வேலைவாய்ப்பு பொறுத்தளவு கவர்மெண்டில் எய்ம்ஸில் நார்செட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், உங்களுடைய சேலரி வந்து எபோவ் 70லேருந்து 1 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸ்டேட் லெவல் பொறுத்தளவு எம்ஆர்பி மூலம் இயர்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 5 இயர்ஸ் ஒன்ஸ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் நிறைய வேகன்சி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் பிஎஸ்சி மிலிட்ரி நர்சிங்லேயே நிறைய ஸ்டாஃப் நர்ஸை வந்து வேகன்சி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ரயில்வேயில் நிறைய பேராமெடிக்கலில் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வேகன்சி இருக்குது. அண்ட் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிப்ளமோ ஆஃப் நர்சிங். பிஎஸ்சி அளவுக்கு எந்த அளவுக்கு வேகன்சி இருக்குதோ அதே அளவுக்கு டிமாண்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் டிப்ளமோ ஆஃப் நர்சிங் 3 இயர் கோர்சஸ். இந்த 2 கோர்சஸ்க்குமே அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ ஜிஎன்எம் நர்சிங்கும் சேம் தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அண்ட் மிலிட்ரி நர்சிங்கில் நிறைய வேகன்சி இருக்குது. ஆர்ஆர்பி அண்ட் இஎஸ்ஐ இந்த மாதிரி அதிகமான வேகன்சி இருக்குது. எதனால் இந்த கோர்சஸ்க்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஓப்பன் பண்ணாலும் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவு டிமாண்ட் வந்து நர்சஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு ஆள் எடுப்பாங்க. அடுத்ததாக வந்து டிப்ளமோ நர்சிங். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்போயுமே வந்து நர்சிங்க்கு வந்து அதிகமான வேகன்சி இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது மல்டி ஸ்பெஷாலிட்டி, ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில் எந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாலும் வேகன்சி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதில் வேகன்சியை பொறுத்து வந்து ஸ்டாஃப்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சிக்கு இவ்வளோ, டிப்ளமோக்கு இவ்வளோன்னு எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஹெச்சி சின்ன சின்ன சென்டர்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து பர்மனெண்ட்டாக சான்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்துலாம். பிகாஸ் இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் எதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் கம்பல்சரியாக கிடைக்கும்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் டைமில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனாலும் ஈக்குவல். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன சேலரி கிடைக்குதோ அதே உங்களால் வந்து ப்ரைவேட்லேயும் எடுக்க முடியும். அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகம். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். எல்லாருமே நினைக்கிறது ஸ்டாஃப் நர்ஸாக மட்டுமே ஒர்க் பண்ண முடியும்னு, அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. இன்சார்ஜாக ஒர்க் பண்ணலாம், குவாலிட்டி சூப்பர்வைசர், டான், இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேலரி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டே ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ப்ரைவேட்லேயே அதிகமான ஹை சேலரியோட ஒர்க் பண்ணுறதுனால நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதும் நீங்கள் வந்து பேஷண்ட் சைடெல்லாம் ஒர்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதும். அதனால் அண்டு ஒர்க் ஹவர்ஸும் வந்து 8 hours 6 ஹவர்ஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இதனாலேயே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டை கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. அதிகமான சேலரியோட ப்ரைவேட்டில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் சேம் டைமில் செகண்ட் பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரியில் அதிகமான வேகன்சி இருக்குது. சவுதி, யூஏஇ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நானுமே சவுதியில் தான் ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் நானுமே வந்து நர்ஸாக தான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அயர்லாந்து, அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க.
அண்ட் ஃபாஸ்ட் கெரியர் க்ரோத் உடனே நல்லா ஒர்க் பண்ண முடியும். படித்ததும் வேலை ப்ரொமோஷன் இந்த மாதிரி நிறையவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைடு வந்து ஓகே இல்லை பிடிக்கலன்னா ஸோ அதுக்கும் வந்து செகண்ட் ஆப்ஷனாக எம்எஸ்சி நர்சிங் இருக்குது, பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீச்சிங் லெவலில் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கோர்ஸ் படித்தா படிக்கலாம். அடுத்து ஜிஎன்எம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பிஎஸ்சி இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ஜிஎன்எம்மும். பட் உங்களால் வந்து ஃபீஸ் பே பண்ணி பிஎஸ்சி படிக்க முடியல, எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்காத கட் ஆஃப் ரேஞ்சு கம்மினா ஸோ நீங்கள் தாராளமாக வந்து டிப்ளமோ ஆஃப் நர்சிங் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணலாம். அதுவும் 3 வருஷத்தில் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கலாம். பிஎஸ்சி படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். பட் ஜிஎன்எம்மில் அந்தளவுக்கு டஃப்பாகவே இருக்காது. லோவஸ்ட் ஃபீஸில் ஒரு பெட்டர் கோர்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் அதுலேயும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் போஸ்ட் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு பிஎஸ்சி கேட்டகரியில் தான் நீங்கள் வருவீங்க. ஸோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுலேயுமே அதிகமான வேகன்சி, ஈவன் வந்து ஃபாரின்லேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஎம்எல்டி 3 இயர் கோர்சஸ், டிஎம்எல்டி 2 இயர் கோர்சஸ், டிப்ளமோ ஆஃப் மெடிக்கல் லேபரட்டரி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேபரட்டரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு ரயில்வேல வேகன்சி இருக்குது, இஎஸ்ஐ, ஸ்டேட் பப்ளிக் ஹெல்த் அண்ட் எய்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. எதனால வேகன்சி சொல்லி பார்க்கும்போது எந்தளவுக்கு ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டனோ அதில் வந்து பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் டெஸ்ட்டை வச்சு தான் வந்து டிசைட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்ன டேப்லெட் கொடுக்கலான்னு. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு லெபரட்டரி டயக்னோசிஸ் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலையும் கண்டிப்பாக வந்து லெபரட்டரி இருக்கும். அதர்வைஸ் வந்து ப்ரைவேட்டெல்லாம் இப்போ செப்பரேட்டாக ரன் ஆகிறதுனால அங்கேயே வேகன்சி இருக்குது. பிளட் பேங்க்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் லெபரட்டரி ஜாப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைடு பிடிக்கலன்னா நீங்கள் எம்எஸ்சி செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டிஎம்எல்டி படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்லி 2 இயர்ஸில் நீங்கள் கோர்சஸே கம்ப்ளீட் பண்ணலாம். படித்து முடிச்சதும் உடனே சீக்கிரமாகவே நீங்கள் வேலைக்கும் போகலாம். ஹையர் ஸ்டடீஸ் நிறைய இருக்குது. லேப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் சைடும் ஒர்க் பண்ணலாம். நிறைய லெபரட்டரி வந்து இப்போ வந்து செப்பரேட்டாக ரன் ஆகுது. ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்த கோர்சஸ் பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி 3 இயர் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தல கவர்மெண்ட் எய்ம்ஸில் அதிகமான வேகன்சி இருக்குது. டிஃபென்ஸ் மெடிக்கல் சர்வீஸ், ஸ்டேட் ட்ராமா சென்டர், இந்தியன் ரயில்வேல அதிகமான வேகன்சி இருக்குது. எதனால இதுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்லே வந்து மெடிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன் வந்து சிடி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். பட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு லைசன்ஸ்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த ஸ்டாஃப்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஸ்டாஃப்ஸுக்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் ரேடியாலஜி படிக்கிறதுனால சிடி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் படிக்கலாமான்னு சொல்லி இதில் பயப்படுவீங்க. ஸோ அதுக்கும் நிறைய ப்ரிகாஷன் இருக்குது. ஸோ மேல் மட்டும் இல்லாமல் ஃபீமேலும் படிக்கலாம். ஸோ நீங்கள் பெட்சைடு ஒர்க் பண்ண வேணாம், சிடி எக்ஸ்ரேல ஒர்க் பண்ணுறதுனால நல்லா நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்சஸ்க்கு அதிகமான வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் சொல்லி பார்த்தலாம். சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் கிடைக்கலான்னா கவலையை விட வேணாம், ப்ரைவேட்லேயே உங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது. ஹை டிமாண்ட் என்னென்ன ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நிறைய லெபரட்டரி டயக்னோசிஸ் சென்டர்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ரன் ஆகிறதுனால ஸோ அங்கேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. சேலரி பொறுத்தளவு ஸோ ஒரு பேசிக் சேலரி வித் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஈவன் ஃபாரின் கண்ட்ரிலேயும் நிறைய வேகன்சி இருக்குது. ஹையர் ஸ்டடீஸும் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் தான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர் கோர்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம். யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஸோ அதில் எடுக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் பிஎஸ்சி, ஸ்டேட் லெவலில் எம்ஆர்பி எக்ஸாம் மூலம் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலம் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இஎஸ்சியில் வேகன்சி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸில் இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. எதனால் இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாப் வேகன்சி கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து ரன் பண்ணணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸோ ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டும் தேவை. ஸோ அதுக்கு லைசன்ஸ்டு பர்சன், அவங்களுடைய லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபார்மசியை வச்சு ரன் பண்ணவே முடியாது. அதனால் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ பிஃபார்ம் கோர்சஸ் படிக்கிறதுனால நல்லா ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக ஒயிட் கோட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் மெடிசன் தான் எடுத்து கொடுப்பீங்க, நீட்டாக ஒர்க் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கோர்சஸ்க்கும் அதிகமான கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி இருக்குது.
இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னு சொல்லி பார்த்துலாம். கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட்டே கிடைக்கிறதுனால ஈவன் நீங்கள் ஓன் ஃபார்மசி வச்சு ரன் பண்ணலாம். ப்ரைவேட்லேயும் நிறைய வேகன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஜாப்ஸ் இருக்குது. குவாலிட்டி கண்ட்ரோல், ட்ரக் மேனுஃபேக்சரிங், மெடிக்கல் கோடிங், இந்த மாதிரி அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்களே ஓன் ஃபார்மசி வச்சு ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தளவு எம்ஃபார்ம், எம்பிஏ, ஃபார்ம்டி இந்த மாதிரி பெஸ்ட்டான கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் அதிகமான வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஎன்எம், ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரி, பிஎஸ்சி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், 3 இயர் கோர்சஸ், 4 இயர் கோர்சஸ் படித்தா மட்டுமே கவர்மெண்ட் ஜாப்பில், ஈவன் நீங்கள் 1 இயர் 2 இயர் கோர்சஸ் படித்தாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தல ஒன்லி நீங்கள் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தல கவர்மெண்ட் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஸ்டேட் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எம்ஆர்பி மூலம் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. சிட்டிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஜஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். எதனால் இந்த கோர்ஸஸ்க்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரூரல் ஹெல்த் சென்டரில், அதாவது ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் டோர் டு டோர் டெலிவரி, சைல்டு வெல்ஃபேர், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேக்சின் போடுறதுனாலும், இப்போ ப்ரெக்னென்ட் லேடியை செக் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், ஸோ அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஸோ ஒரு 1 இயர் கோர்சஸ் 2 இயர் கோர்சஸ் படித்த ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து வேகன்சி அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். சேலரி பொறுத்தளவு ஸோ அதிகமாகவே கிடைக்கும். ஏஎன்எம் கோர்சஸ் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஈவன் ப்ரைவேட்லேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது, அதிகமான சேலரியாக கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் பொறுத்தளவு ப்ரெக்னென்ட் லேடி, ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட் என்ன மாதிரி டேப்லெட் எடுக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன மாதிரி டேப்லெட் எடுக்கணும், என்னென்ன வேக்சின் எடுக்கணும், இது எல்லாமே நீங்கள் தான் வந்து கேர் பண்ணுறது. கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீஸ், ஒவ்வொரு வீடு வீடாக போய் அவங்களுக்கு எல்லாமே எஜுகேஷன் கொடுக்குறது, எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கணும்னா ஜிஎன்எம் படிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் 1 to 2 இயர் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி கேட்டகரியில் வந்து ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன், ஸோ இதில் வந்து ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ அதுலேயும் வந்து ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஸோ அந்த மாதிரியும் ஸ்டாஃப்ஸ் எடுக்கணுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. எதனால் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஜாப் வேகன்சி கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இம்பார்ட்டன்ட்னோ அதே அளவுக்கு ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். ஹைஜீன் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செக்ஷன் தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால சிட்டி சைடு மட்டும் இல்லாமல் ரூரல் சைடு மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஹெல்த் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே, அதாவது ஃபுட், வாட்டர் சேஃப்டி, வாட்டர் குவாலிட்டி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த கோர்ஸஸ்க்கு படித்து முடிச்சதும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸஸ் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். பப்ளிக் ஹெல்த் சானிடேஷன் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டிசீஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க்கு தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். முனிசிபாலிட்டி, லோக்கல் பாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஃபீல்ட் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க், அதாவது ஜஸ்ட் நீட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரி ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறாங்க, வாட்டர்லாம் சேஃப்டியாக இருக்கா, ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா, இது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களோட ஒர்க்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ். ஸோ 1 இயர் கோர்சஸ் தான். இந்த கோர்ஸ் பொறுத்தல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட கட்டாமல் கம்மியாக இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணால் இந்த கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தல கவர்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர் மூலமாக ஸோ ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் மூலமாக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஜாப் கிடைக்கிது. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டிஸ்பென்சரி, இதன் மூலம் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கோர்சஸ்க்கு படித்து முடிச்சதும் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஜஸ்ட் 1 இயர் கோர்ஸ் தான். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் 1 இயரில் நீங்கள் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சது. ஸோ படித்து முடிச்சது நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி ஆச்சு. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் கெரியர் வந்து க்ரோ ஆயிரும். ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கும் நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த
கம்பேரிங் டு அதர் கோர்சஸ் 1 இயர் கோர்ஸில் இந்த கோர்சஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த எல்லா கோர்ஸுமே ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ் தான். பிகாஸ் நீங்கள் எந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சியை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோர்ஸஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கம்பல்சரியாக கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து சேலம் மாவட்டம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எதில் பார்த்தாலும் இந்த கோர்சஸ் தான் அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ஸில் எந்த கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 12th முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்காக இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த பிஎஸ்சி டிப்ளமோ கோர்சஸில் எந்த கோர்சஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் 1 இயர் கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா பார்த்து யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 1 இயர் பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பிஎஸ்சி டிப்ளமோ பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.